அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்க டீச்சர்ஸ், தென் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்காக இந்த வீடியோ. இதில் இப்போ படிச்சுட்டு இருக்கிற நம்ம டீச்சர்ஸ் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய அல்லது ஒரு தடை, அப்டக்கிள்ஸ், டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு 5 தடை என்னென்ன இருக்குது, படிக்க விடாம இருக்கிறதுக்கான தடைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ரொம்ப முக்கியமா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, எவ்வளவு படிச்சாலும் மறந்து போகுது சார். எவ்வளவு படிச்சாலும் இன்னைக்கு படிச்சாக்க அது நாளைக்கு மறந்து போயிடுது. ஒரு யூனிட் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு அடுத்த யூனிட் படிக்கும்போது அந்த யூனிட் ஞாபகம் இருக்குது, அந்த யூனிட் படிச்சு முடிச்ச உடனே முன்னாடி படிச்ச யூனிட் மறந்து போயிடும். இல்ல ஒட்டுமொத்தமா ஒரு சிலபஸ் படிச்சுட்டு அந்த ஒரு வாரம் படிச்சது அடுத்த வாரம் மறந்து போயிடுது. ஸோ என்னால ரிமைன் பண்ண முடியல. நான் ஒரு ஃபுல்லா அந்த யூனிட்ல இருக்கிற எல்லாத்தையும் முடிச்சிருக்கிறேன், ஆனா நான் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது என்னால அதை ரிமைன் பண்ண முடியல, மறந்துடுது. ஸோ இப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள், ஒரு தடை என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து படிச்சா மறந்து போகுது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, புக்கு எடுத்தாலே தூக்கம் வருது சார். இது வந்து நிறைய பேர் வந்து நம்ம வந்து நார்மலாவும் கேட்குறாங்க, கால் பண்ணி கேட்குறாங்க, கமெண்ட்ஸ்லையும் வந்து போடுறாங்க. எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு டிஃபிகல்டிஸ் தான். அதுவும் குறிப்பா இங்கிலீஷ் மேஜருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய டிஃபிகல்டிஸ் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் அண்ட் ஹிஸ்டரி 2 மேஜருக்கும் இந்த 2 சப்ஜெக்டை வந்து நம்ம எடுத்தாலே படிச்சாலே வந்து தூக்கம் வருது சார். நானும் எவ்வளவோ தூக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறேன். 5 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிக்கணும் அப்படின்னு எழுந்திரிச்சிடுறேன். ஆனா எழுந்திரிச்சு, அதாவது எந்திரிக்கும் போது பிரிஸ்கா அந்த வேலையை பார்க்குறேன். எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகுறதுல இருந்து, காஃபி குடிக்கிறதுல இருந்து, தென் வந்து வாக்கிங் போயிட்டு வந்து கூட நான் வந்து புக் எடுத்து படிக்கணும் அப்படின்னு எடுக்கிறேன். ஆனா பட் நம்மளுடைய இந்த சிலபஸ்ல இருக்கிற புத்தகத்தை எடுத்து படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடுது அப்படிங்கிறது இது வந்து 2வது ஒரு விஷயம். 3வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலபஸை வந்து கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிற இந்த ஒரு பயம். இப்போ எக்ஸாம், நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் தான் மெயினா இந்த வீடியோ. ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் கால்ஃபர் பண்ணிட்டாங்க. அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செப்டம்பர் 29 வச்சிருந்தாங்க. ஸோ 1 மாதம் தள்ளி போகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து ஒரு 10 டேஸ்லேயே வச்சிருக்காங்க அப்படின்னா அதற்கான ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்போ அந்த டேட்டுக்குள்ள நான் வந்து இந்த சிலபஸை முடிச்சிட முடியுமா? புதுசா சிலபஸ் வேற ஆட் பண்ணியிருக்காங்க, அதையும் என்னால சேர்த்து முடிக்க முடியுமா? நான் புதுசா தான் படிக்கிறேன் அல்லது நான் ஏற்கனவே படிச்சிருந்தேன் அப்படின்னாலும் அதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட முடியுமா? இந்த இருக்கிற ஒரு 60 டேஸ், இன்னையிலேருந்து கணக்கான ஒரு 61 டேஸ் இருக்குது, இதுக்குள்ள வந்து என்னால அந்த சிலபஸை முடிச்சிட முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு பயம் நமக்கு வந்து ஒரு தடையாவே இருக்குது. அதனாலே பாதி என்ன பண்ண முடியல அப்படின்னா, ஒரு ஒர்க்கை படிச்சுட்டு அடுத்த ஒர்க்கை வந்து படிக்கும்போது பெருசா இருந்தா, ஐயோ இதை இன்னைக்குள்ள முடிச்சிட முடியுமா, அப்ப நம்ம இதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குள்ளயுமே வந்துடுது. ஸோ அது வந்து 3வது தடை அப்படின்னு கூட சொல்லலாம். 4வது தடை என்னன்னு பாத்தீங்கன்னா, டைம் ஒதுக்க முடியல என்னால. வந்து பாத்தீங்க அப்படின்னா, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு சார். நான் வந்து ஒர்க்கிங் பீப்புளா இருப்பாங்க, இல்லைன்னா வந்து முழுக்க முழுக்க இதுக்காகவே, அதாவது எல்லா வேலையும் விட்டுட்டு நான் இதுக்காக தான் சார் படிக்கிறேன் அப்படின்னே இருந்தாலும், திடீர்னு ஏதாவது பக்கத்துல உள்ளவங்களுக்கு அல்லது ரிலேஷன்ஸ்க்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும். முழுமையா நம்ம ஒரு பிளான் வச்சிருப்போம் சார். நான் வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கேன் சார், இல்லை நான் ஒரு ஸ்டடி சென்டர்ல ஒரு 10,000 15,000 கட்டி நான் ஸ்டடி சென்டர்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அவங்க ஒரு ஷெடியூல் கொடுத்துருக்காங்க, பட் அந்த ஷெடியூல் படி நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனா வந்து என்னன்னா, என்னால அதற்கான டைம் ஒதுக்க முடியல. ஏதோ ஒரு வழியில அன்எக்ஸ்பெக்டடா, அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வர்றது இல்லை,
ஒரு அன்எக்ஸ்பெக்டடா திடீர்னு நான் இன்னைக்கு இந்த யூனிட்டை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்க எங்களுடைய மாமனாருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அவங்க ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனோம் சார். எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, குழந்தைங்களுக்கு மேரேஜ் ஆனவங்களா இருந்தா குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. வீட்டுல அன்னைக்கு எல்லாருமே ஃபங்க்ஷன் போயிட்டாங்க, நான் தான் சமைச்சு வைக்க வேண்டியதா இருந்தது. இந்த மாதிரியான நிறைய அப்டக்கிள்ஸ் வரும். ஸோ என்னால நான் நினைத்த நேரத்தை ஒதுக்க முடியல அப்படிங்கிறது ஒரு விதமான தடை. 4 5வது பாத்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணிடுவோமா அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ள இருக்கு. எப்படி சிலபஸை கவர் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற பயம் நமக்கு இருக்குதோ அதே மாதிரி இந்த எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் நம்ம கிட்ட இருக்கு. அது என்ன சார் அந்த பயம் எதனால அப்படின்னா இது புதுசா படிக்கிறவங்களுக்கும் இருக்கும். ஏற்கனவே சிவி அட்டன் பண்ணிட்டு சிவி வரைக்கும் போயிட்டு அந்த ஜாப் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கும் இருக்கும். ஏன்னா போன வருஷம் 2-3 வருஷமா பாத்தீங்க அப்படின்னாலாம் பிஜிடிஆர்பி 2 தடவை சிவி போயிட்டு அது வர முடியல. ஸோ இப்போ பிஜி படிச்சுட்டு இருக்கேன். ஆனால் யூஜி கிளியர் பண்ணிட்டோம். ஒரு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே யூஜி கிளியர் பண்ணி வெரி சூன் கெட்டிங் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அது ஏற்கனவே நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பேஸில் தான் நான் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தான் நான் வீடியோவாக ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அது நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க, அது பண்ண முடியலைங்கிறதுனால நம்ம இந்த சேனல் ஆரம்பித்து வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு விஷயம், பாஸ் பண்ணிடுவோமா அப்படிங்கிற ஒரு பயம். ஏன்னா சிலபஸ் ஹெவியா இருக்குது. நம்ம கூட படிச்சுக்கிட்டு இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்டு இருப்பாங்க, அவங்க நிறைய படிக்கிற மாதிரி தெரியும். ஆனா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது நம்ம நிறைய படிக்கிற மாதிரி தெரியும். ஐயோ நம்மளோட இவங்க நிறைய படிச்சுட்டு இருக்காங்களோ, அல்லது போஸ்டிங் இவ்வளவு கம்மியா தானே இருக்குது, நம்மளுடைய கம்யூனிட்டிக்கு அதுலயும் ரொம்ப கம்மியா தானே இருக்குது, 35 பேர் தானே இருக்காங்க, 40 பேர் தானே இருக்காங்க, தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பெரிய சென்டர்ல படிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்களே, டாப் மோஸ்ட் சென்டரை படிச்சுட்டு இருக்கவங்க 100 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய டெஸ்ட் மார்க் எல்லாம் அந்தந்த சேனல்ல போடும்போது பாத்தீங்கன்னா 150 அவுட் ஆஃப் 110 போடுறாங்க, 120 போடுறாங்களே, எப்படி நம்மளால இந்த அளவுக்கு ஈக்குவல் பண்ணி படிச்சிட முடியுமா, இன்னும் படிக்கணுமா, ஒருவேளை படிக்க முடியாம போயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியான சில தடங்கள், அந்த எண்ணம், அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பயம், இந்த 5 விஷயத்தையுமே நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த பிஜிடிஆர்பி, அது ஃப்ரெஷரா இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கட்டும், 10 வருஷமா படிக்கிறவங்களா இருக்கட்டும், 5 வருஷமா படிக்கிறவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நிச்சயமா இந்த 5 விஷயத்துக்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சு அதை நீங்க சார்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா யூ வில் பி a சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்கலாம். சரிங்க சார், அது அதாவது ரீசன்ஸ், அந்த தடைகள் சொல்லிட்டீங்க, அதற்கான சொல்யூஷன் என்ன சார் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் இதை என்ன 5 விதமா சொல்லியிருக்கேன். ஒன்று பாத்தீங்க அப்படின்னா நம்மளால டைம் ஒதுக்க முடியல, டைம் என்னதான் பண்ணாலும் டைம் ஒதுக்க முடியலங்கிறது ஒரு ரீசன். புத்தகத்தை எடுத்தாலே தூக்கம் வருது அப்படிங்கிறது இன்னொரு ரீசன். என்னால சிலபஸை கவர் பண்ணிட முடியுமா அப்படிங்கிறது 3வது ரீசன். படிச்சது பூரா மறந்து போயிடுது சார், என்னதான் படிச்சாலும் மறந்து போயிடுதுங்கிறது 4th ரீசன். 5th ஒன் இந்த எக்ஸாம் நம்மளால கிளியர் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற இந்த பயம் இருக்குது. அதாவது சிலபஸை கவர் பண்ண முடியுமாங்கிற பயம் வேற, எக்ஸாமையே கிளியர் பண்ணிட முடியுமா, ஜஸ்ட் 1 மார்க் 2 மார்க்ல மிஸ் ஆயிட்டாக்க, ஏற்கனவே நம்ம 3 வருஷமா வேலையை விட்டுட்டு வீட்டுல தண்டசோறு சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு படிச்சுட்டு இருக்கிறோம், இதுக்கு மேலையும் நம்மளை வீட்டுல வச்சிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில பயம் நமக்குள்ள இருக்கும் இல்லையா. ஸோ இந்த 5 விதமான பயம் பயம் அல்லது தடை எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த 5 விதமான தடை தான் எல்லாருக்குமே இருக்கு. இது எல்லாருக்குமே உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அப்படி இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு எது நிறைய இருக்கு அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதற்கான சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் யூஜிடிஆர்பிக்கு படிச்சுட்டு இருக்கும்போது இது எல்லாமே நான் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம். ஸோ இதை எப்படி நான் இதை தாண்டி அந்த எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறது நான் இதை ஒரு ரீசனுக்குமே ஒவ்வொரு வீடியோவாக போடணும். ஏன்னா அந்த அளவுக்கான அனுபவமும் இருக்குது, அந்த அளவுக்கான அறிவியல் பூர்வமாகவும் அனுபவ ரீதியாகவும் நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, இப்போ இதுல ஒரே வீடியோலயே 5 விதமான இந்த 5 பிரச்சனைக்கும் சொல்யூஷன் சொல்லிடலாம். பட் ஆனா வீடியோ லென்த்தா இருந்தாக்க நம்மளுக்கே பாக்குறதுக்கு போர் அடிச்சிடும். இது ஒன் ஆஃப் த டிப்ஸ் ஆல்சோ. வீடியோ அதிகமான லென்த்தா இருந்தா, ஆனா நம்மளுடைய ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னாக்க, லென்த்தா இருந்தாக்க பாக்குறதுக்கு போர் அடிக்குதுன்னு நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடுறோம். ஆனா லென்த்தா இருக்கிற வீடியோஸ்ல தான் நிறைய விஷயங்கள் இருக்கும். அது நான் இந்த
எப்படி சிலபஸ் கவர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இல்லையா, அதில் வந்து நான் அந்த இதை சொல்கிறேன், அந்த டிப்ஸு சொல்கிறேன். இந்த 5 விஷயத்துக்கும் நான் வந்து 5 தனித்தனி வீடியோஸாக சொல்யூஷன்ஸ் வந்து நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் அது கொஞ்சம் சயின்டிஃபிக்காகவும் இருக்கும். அது நம்ம சைக்காலஜி படிச்சிருக்கிறதுனால சயின்டிஃபிக்காகவும் அது இருக்கும். ஸோ வந்து அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் இந்த நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகும். ஸோ இன்னையிலிருந்து ஒரு 5 டேஸ்க்குள்ள டெய்லியும் ஒரு சொல்யூஷனுக்கான வீடியோ வந்து நான் தனித்தனியாக போடுறேன். இந்த 5 விதமான தடைகள் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னாக்க அதை வந்து மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.